ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. ரொம்ப பெரிய ஹிட்டாக அவரை பாட்டை போடுற மியூசிக் டைரக்டரு அது எனக்கு தேவை கிடையாது. தமிழ் பேசுவீங்களா, தமிழ் பொண்ணான்னு கேட்டாங்க, அதில் செலக்டட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கொலையை சுட்டு கொள்றான், வெட்டுறான், ரத்தம் மாதிரி கொடலை புடுங்குறான், அதை சுடுறான். அந்த மக்கள் கொலையை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு இளையராஜா தான், ஒரு பாரதி ராஜா தான். கடவுள் தூவிட வேலை எது எங்கெங்க வச்சா அது இருக்கு. எல்லா நாள்லையும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்காதா அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே இடத்துல இவங்க எல்லாரையும் சந்திக்கிறது, அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆன உடனே உங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறதுலையும் எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சி. ரியோட்டா மீடியா சார்பாக உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல வரவேற்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா உங்களுடைய கூட்டணி எங்களுக்கு ரொம்ப, அவரை இப்போ ரீசெண்ட் டேஸாக ஒரு ஆக்டராகவே பார்த்து நாங்கள் பாரதிராஜா சாரை ரசிச்சுட்டு இருக்கோம். அண்ட் நீங்க முதல் முறையா அவரோட இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஸ்டைல்ல ஒரு படம், லைக் என்னன்னா படத்துல போய் எங்களுக்கு விசில் அடிக்கணுமா அதெல்லாம் தாண்டி எனக்கு சிரிக்கணும்னா சிரிக்கலாம், அழணும்னா அழலாம், கோவப்படணும்னா கோவப்படலாம், மனுஷனா இருக்கலாம். அதாவது யதார்த்தமான ஒரு படம் வேணும்னு ஆசைப்பட்டோம். அது உங்ககிட்ட இருந்து வந்துருச்சு. பட் உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ ஸ்பெஷல்? முக்கியமா இந்த பெயர் கருமேகங்கள் கலைகின்றன அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸான விஷயம்? இது ஒரு முக்கியமான என்னோடய வாழ்நாளில் இது ஒரு முக்கியமான காலம். இந்த படம் தொடங்கி அது நடந்து அது வளர்ந்து பிறகு அது வெளியீட்டுக்கு தயாராகி அதன் பிறகு அது இப்போ மக்கள் பார்வைக்கு போய் இப்போ நான் அனுபவிக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். இது என்னோடய வாழ்நாளில் என்றைக்கும் நினைவு இருக்கிற ஒன்று. இதில் என்ன ஒரு மிக முக்கியமான எனக்கு மகிழ்ச்சியை தருதுன்னா, ஒரு அண்ணனுடைய அவரெல்லாம் நம்ம பார்ப்போமான்னு தோணுச்சு. எனக்கு அவரெல்லாம் வாழ்க்கையில் பார்த்துட முடியுமா அப்படின்னு தோணுச்சு. அவரை ஒரு இது எப்படி சொல்கிறது, இதில் எப்படி நடந்துன்னு எனக்கும் தெரியல. இது திட்டமிட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. அவர் நடித்து நான் ஏற்கிறேன் அப்படிங்கிறது இன்னமும் எனக்கு நம்பவே முடியல எனக்கு. அது எப்படி நான் சொல்கிறது, அதெல்லாம் நீங்களாம் கேட்குறீங்க. எனக்கு அப்படி தோணலை, படப்பிடிப்புலேயும் அப்படி தோணலை, இப்போவும் அப்படி தோணலை. ஆனால் நான் நேற்று தான் இந்த படத்தை நான் தனியாக நின்று பார்த்தேன். ஏன்னா அது பார்க்குற மனநிலையே எனக்கு இல்லை, ஒரு வியப்பாக இருக்குது. இந்த படத்தை எப்படி செஞ்சோம், என்னெல்லாம் நடந்து போச்சு. எனக்கு அது சினிமாவாகவே இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு உண்மையான ஒரு கிளாசிக்கை ஏதோ நம்ம தொட்டு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நடந்திருக்குமா. இது காரணம் இவர் தான். இவர் இல்லைன்னா இந்த படம் இல்லை. எப்படி அழகி நந்தியாதாஸ் இல்லைன்னா நான் எடுத்திருக்க மாட்டேனோ, இப்போ அண்ணன் இல்லைன்னா நான் இது எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்களே சொல்லுங்கள், வேறு யாரும் நடிச்சிருக்க முடியும்? இல்லை, எங்களுக்கும் அதே தான். கரெக்டாக ஜஸ்டிஸ் ராமநாதன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த ஒரு கதாபாத்திரம் நீங்கள் தான் அதை ஹோல்ட் பண்ண முடியும்னு அவர் நம்பியிருக்காரு. ஆனால் உங்களுக்கு முதல் முறையாக இந்த கதையை கேட்கும்போது எப்படி இருந்தது இந்த கேரக்டர்? ஏன் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா. இது ஒரு வித்தியாசமான உரையாடலும். நானே நடித்து நானே என் படத்தை விமர்சிக்க வேண்டியது. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. இந்த படம் எடுத்த முறைகள் வேறு. ரொம்ப கஷ்டப்பட்டான். எல்லா இயக்குனருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். பட் he crossed lot of troubles. இந்த ட்ரபிள்ஸை தாண்டி ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி 2 காசு சம்பாரிச்சிருக்கலாம். நோ, இஸ் எ பிக் ரைட்டர். அதனால் அவனுடைய இமேஜினேஷனும் தாட்ஸும் சினிமா பாணியில் இல்லாமல் வாழ்க்கையை ஒட்டி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழ்க்கையை ஒட்டி வாழ்க்கை சார்ந்த கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வரும். எடுக்கும்போது எனக்கு தெரியல, படம் பார்க்கும்போது கொஞ்சம் வியந்து போயிட்டேன். எந்திரிக்கணும், உட்காரணும். ஏன்னா ஈஸியாக டைரக்டர். சில இடங்களில் நான் மிகைப்படுத்தலாம் என்னுடைய அனுபவங்கள். 60 ஆண்டு சினிமா வாழ்க்கையில் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து சம்டைம்ஸ் இது மிகைப்படுத்த கூட இருக்கலாம். அதனால் அப்படி பண்ணும்போது அடக்குவான்.
அஸ் அ டைரக்டர். ஆனால் அதை குறைச்சிங்க நான். கொஞ்சம் எல்லை தாண்டி போகிறோம் அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் குறைப்பேன். இப்போ தான் படம் பார்க்கும்போது இருந்தது ஏன் குறைக்க சொன்னான். நான் ஒரு ஷாட்டு தான் எனக்கு இன்னும் அதிதி நிற்கும். அது என் பொண்ணு, நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். அதுக்கும் தெரியாது நான் அப்பான்னு, எனக்கு தெரியும் அவன் மகன்னு. அவள் சீட்டில் உட்கார போனேன், உட்காராதே. ஏன்னா பிகாஸ் அவள் முன்னாடி உட்காரக்கூடாது. யூஆர் லைக் எ ஃபாதர், மோர் லைக் தானே யூஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ், பேர் பெற்ற ஜட்ஜ். அந்த நான் உட்கார போனதை நிறுத்திட்டான். என்னையா உட்கார, அதுவும் நீங்கள் உட்காரக்கூடாது, இப்போ உட்காரக்கூடாது, அது அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை நோண்டி பார்த்துருவோம். ஒரு டைரக்டருக்கு அந்த நுணுக்கம் இல்லைன்னா அவன் டைரக்டர் கிடையாது. கதையை பாடியை சொல்லிடலாம், அப்படியே அதுக்குள்ளேயே வாழ்கிறதுன்னு ஒரு வாழ்க்கை உண்டு. இப்போ உள்ள நுழைஞ்சிட்டோம்னா யாரையுமே கண்ணுக்கு தெரியாது. அந்த கதாபாத்திரம், ஹவ் ஹி மூவ்ஸ், ஹவ் ஹி கம்ஸ், ஹவ் டு சிட், ஹவ் டு க்ரை, இவங்கெல்லாம் நம்மளுக்கு மறந்து போயிடும். இவர்களெல்லாம் மறந்து விட்டு தனக்குத்தானே நடித்து பார்த்து அதை ஃபீட் பண்ணுறவன் தான் டைரக்டர். அதை கரெக்டாக பண்ணியிருக்கான் அந்த படத்தில் தங்கர் பச்சன். நான் அடுத்தவங்க டைரக்ஷனில் நடிக்கும்போது குற்றங்கள் தெரியும். ஏன்னா ராங் ஷாட் வைக்கிறானே டைரக்டரு, நம்ம நடிக்கத்தானே வந்தோம், பேசாமல் இருப்போம்னு. அதுக்கு அப்புறமேல வச்சா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ, திஸ் ஆங்கிள் இஸ் வெரி ராங் எப்படின்னோ அப்போ தான் சொல்லுவேன். when I left in the long, even when you come to the close, she has to left, I have to left, she has to right. அப்போ தான் அவங்களுக்கே புரியும். அந்த மாதிரி இவங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இவனே ஒரு டெக்னீஷியன், நல்ல கேமராமேன், டெக்னீஷியன், கேமராமேன், எழுத்தாளன், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோம். அது ரொம்ப பயமாக இருக்கும் அவங்கள்ட்ட நடிக்கும்போது, எப்போ என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஸோ நல்ல கலைஞன்ட்டு தான் மாட்டியிருக்கோம், தப்பு இல்லை. தென் ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்தேன். ஆர்டிஸ்டில் நான் தான் கொஞ்சம் வயசான ஆர்டிஸ்ட்டு. கௌதம் மேனன் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். சந்திரசேகர், எஸ்ஏ சந்திரசேகர் அண்டு கௌதம் மேனன், ஒரு 4 டைரக்டர் ஒரு டைரக்டர் தூக்கி சுமந்தான். எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், கௌதம் மேனன் படம் வித்தியாசமாக இருக்கும், எஸ்ஏ சந்திரசேகர் படம் வித்தியாசமாக இருக்கும், பாரதி ராஜா படம் வித்தியாசமாக இருக்கும். இந்த 3 வித்தியாசமான பர்சன்ஸை அவங்களுக்கு 3 பேருக்கு 3 ஐடியாவில் ட்ராவல் பண்ணவங்க டைரக்ஷனில், அதை தூக்கி ஒரு டைரக்டர் சுமங்கலாம் சமாளித்தாங்கிறதே பெரிய விஷயம். இட்ஸ் எ கிரேட். ஏன்னா திருத்தம் சொல்லவே விடலை என்னையெல்லாம் ரொம்ப அதிகமாக. நான் திருத்தம் சொல்லலாம் நினைப்பேன், சொல்ல முடியாது, அங்கே டக்குன்னு மாறிடுவான். அப்படி பல வசனங்களை கொடுத்துருக்காங்க. சில வசனங்கள் நானே திணறியிருப்பேன். அந்த மகானா அவனுடைய ஹஸ்பண்டாக ஒரு பையன் வருவான், அவன் பேர் என்ன படத்தில்? சேதுபதி. டைலாக் பயங்கரமாக பேசுவேன். இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு நிறுத்திடுவேன். ஏன்னா அவன் பேர் வராது. என்னங்க அவன் பேர் வர மாட்டேங்குது. சரி மறுபடியும் சொல்லுவோம், சேதுபதியா சேதுபதி. இப்படியெல்லாம் தெருவில் விட்டுட்டு போனவங்க, அவன் யார் தெரியுங்களா, அவன் பேர் வராது. 3 தடவை நான் என்னடா இவ்வளோ பெரிய டைரக்டருக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரக்கப் ஆகிறாரு. அது என்ன சில நேரங்களில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன ஸ்ட்ரக்கப் வரும். அந்த சேதுபதிங்கிற வார்த்தை எனக்கு வரல, அதை பொறுமையோடு இருந்து எடுத்தோம். இட்ஸ் எ கிரேட். நல்ல நான் சுருக்கமாக சொல்லணும்னா அவனை பற்றி நல்ல எழுத்தாளன், நல்ல சிந்தனையாளன், நல்ல படிவாளி, சம்பாதிக்கணுங்கிற தாட் இல்லாமல் எப்படியாவது உலக அளவில் போய் ஒரு கேன்ஸ் ஃபெஸ்டிவலை தொட்டுடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பேராசைக்குரியவன். இவன் போட்ட ஆர்டிஸ்ட்லாம் குட். அதிதி ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்டு. இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க.
மகானா இட்ஸ் கிரேட். நான் அந்த பொண்ணெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எங்கெல்லாம் இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு நார்மல் புடவையை கட்டி இந்த பிள்ளை வேறு பிள்ளைக்கு தாயாவை நான் நிஜமாகவே இந்த பிள்ளைக்கு தாயின்னு நினச்சிட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தேன் இவ்வளோ பெரிய பிள்ளைய வச்சு நடிக்க வந்திருக்கு, ஆனால் கிளாமர் குறையாமல் இருக்கிறது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது ஆர்டி இது வேறு, அவள் வேறு, மகானா வேறு அப்படிங்கிற. அந்த படமே ஒரு குடும்ப ட்ராவல், நல்ல ட்ராவல். என்ன சொல்ல போனால் இங்கே மேனன் இருந்துருக்கணும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல பிழிஞ்சு எடுத்துட்டாங்க. நான் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டை சிவாஜியவே நானே அப்படின்னு நானே மிரண்டு போய் உட்காந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸில். அதனால் என்ன ஒரு நல்ல படம் மக்கள் மத்தியில் போய் சேரணும், அது ஒரு பெரிய கவலை. ஏன்னா போஸ்டர் டிசைட் பார்த்தீங்கனாலே ஒருத்தன் நிற்பான், நம்மளுக்கு பயமாக இருக்கும். பிள்ளையெல்லாம் போய் பார்க்குது கிரைம் த்ரில். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக 4-5 ஃபேஸ் மட்டும் போட்டிருப்போம். அடிதடி சண்டை எதுவுமே இருக்காது. மக்களை கல்ச்சர் பண்ணணும்னா, ஒரு பக்குவப்படுத்தணும்னா திரையில் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை வரணும். சினிமா இஸ் எ கிரேட் மீடியா. இது வந்து இந்த கடைகோடி மனுஷனுக்கு போய் சேரணும். கன்னியாகுமரி எண்டில் இருக்கணும் போகணும், இந்த பக்கம் பழனி எண்டில் இருக்கணும், ஒரு கிராமத்து ஜனங்களும் உட்காந்து பார்க்கணும். ஸோ அப்பா பிள்ளை பாசம், அண்ணன், அடடா என்ன குடும்ப படம். இவன் போய் திருத்திவான் இவனவே, இவங்க அப்பா என்னன்னு கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் போய் அப்பான்னு பாசத்தோட இருப்பான் அந்த படம் பார்த்தா. அதனால் இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய மீடியாவில் எதுவுமே கலக்காமல் சுத்தமாக அழகாக இறக்கின கல் மாதிரி கொடுத்துருக்கான். இவ்வளோ சொல்லும்போது நான் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா படத்தில் இந்த மாதிரி இவ்வளோ பேர் நடிக்கிற படத்தில், தங்கர் பச்சன் சாருடைய படத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு ஒன்று, அதில் ஒரு நல்ல ரோல், லைக் நமக்குன்னு ஒரு ரோல் ஒன்று கிடைக்கிறது ஒன்று, நடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான பாராட்டுகள் நேர்லேயே கிடைக்கிறதுன்னு ஒன்று. உங்களுக்கு எப்படி இருக்குது மகானா? லைக் ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும்னா டேரக்டர் தங்கர் பச்சன் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைம் நான் அவங்க ஆஃபீஸ் போனப்போ எனக்கு கால் பண்ணி ஆஃபீஸ் போனப்போ என்கிட்ட சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், தமிழ் பேசுவீங்களா, தமிழ் பொண்ணான்னு கேட்டாங்க. அதில் செலக்டட் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு செலக்டட். பாம்பே ஸோ அதில் செலக்டட். பட் எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் தமிழ் பொண்ணு சினிமாவில் வரணும் சொல்கிறதோட சரி சொல்லுவாங்க, பட் அது கொண்டு வரது கிடையாது. பட் என்ன விஷயம் சொன்னாங்களோ அது வந்து சார் ப்ரூவ் பண்ணிட்டார். தமிழ் பொண்ணு நீ பண்ணுற. ஆடிஷன் பெருசாக வைக்கல, மேக்கப் டெஸ்ட்டு, லுக் டெஸ்ட்டு, இந்த காஸ்டியூம் போட்டு அதெல்லாம் பண்ணல. அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டாங்க. யூனோ ஹீ இஸ் கிரேட்னா. ஸோ நான் என்ன காஸ்டியூம் போட்டால் எப்படி இருப்பேன், எப்படி டைலாக் பேசுவேன், சின்னதாக ஒரு 2 லைன் கொடுத்தாங்க. ஐ எக்ஸ்பிரஷன் எப்படி பண்ணுறேன், எமோஷனல் எப்படி ஃபீல் ஆகுது, ஸோ பார்த்தாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து லெஜெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம கேட்டிருப்போம்ல, இவங்க வந்து லெஜெண்டுன்னு கேட்டிருப்போம். ஸோ இவங்க படத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதப்போ நம்மளும் அந்த படத்தில் பண்ணோன்னா அது எனக்கு தான் வரும். எனக்கு வந்து மிகப்பெரிய அது வரும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் சரிங்க சார் பண்ணலாம். எப்போ சார் ஷூட் போகலான்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இல்லை ஷூட் போகலாம், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட் போய் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் கௌதம் மேனன் சார், யோகி பாபு, அதிதி எல்லாம் இருந்தாங்க. அப்புறம் சாருக்கு இன்பிட்வீனில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு பாரதிராஜா சார். ஸோ அதுக்காக 6 மந்த் ஹோல் டீம் வெயிட் பண்ணோம். இல்லை தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து வெயிட் பண்ணோம், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம், கெட் வெல் சூன், சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் கூட பெர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே குறை வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அது எனக்கான சீனாக இருக்கும். இன்கேஸ் எங்களுக்கு வந்து ஃப்ரேம் இவ்வளோ தான் வச்சுருக்காங்க அப்படின்னா, சார் வந்து ஒரு ஷாட்டில் ஒயிட் ஷாட்டில் இருப்பாங்க. அந்த ஒயிட் ஷாட்டில் இருக்கப்போ நான் பார்த்தேன், என்னடா க்ளோஸ் வந்து எனக்கு தான் கேமராவில் இருக்குது, நான் யோகி பாபு சார் பாப்பா 3 பேர் இருக்கோம். சரி சார் அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை அவங்களுக்கு தெரியல போல நினச்சிட்டு மறுபடியும் கட்டு, மறுபடியும் அந்த ஷூட் பண்ணுறாங்க. மறுபடியும் நான் பார்க்குறேன் சார் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஷாட்டில் கை நடிச்சிட்டு இருக்குது, கால் நடிச்சிட்டு இருக்கு, அந்த பேக் அந்த தடுமாற்றம். நான் கேட்டேன், சார் இது வந்து ஷாட் எங்களுக்கு தான் இருந்தது, நீங்கள் ஒயிட் ஷாட்டாக இருந்தாலும் அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அது கட் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். டைம் ஃபாலோ பண்ணுவாங்க, யாருக்காகவும் வெயிட் பண்ணதில்லை. இப்போது செட்டில் வந்து சீனியர் இவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணலாம், பட் அவங்க வந்து அதே டைமுக்கு வந்துடுவாங்க. கேட்டால் வந்து நம்ம யாருக்கும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நான் பிகினிங்கில் ஸோ நான் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஒரு ஆக்டிங் வந்து படத்தில் பார்த்து கற்றுக்கிறத விட
நேரில் பார்த்து கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது சொல்லிட்டு. அதுக்கு மேலே சார் வந்து அவங்க டாட்டர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. சார் சொன்ன மாதிரி தான் ஒர்க் பண்ணும்போது எல்லாரும் சொல்லி எனக்கு பயம் வந்துச்சு. அது பயமாக பெருசாக தெரியல. இப்போது ஒரு இந்த முடிக்கணும் அந்த அந்த டைமில் வந்து எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கும்ல, எல்லாருக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஷூட் முடிக்கணும், இவங்களை இதை கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ப்ரெஷர் இருக்கும். பட் அவங்க வந்து என்னை டாட்டர் மாதிரி தான் லைக் பண்ணாங்க. ஒரு விஷயம் எனக்கு பயமாக இருக்கும், சரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். நீங்கள் அவங்க சார் சொன்ன மாதிரி தான் எங்கே இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ நான் மட்டும்தான் அதில் ரொம்ப தனியாக தருவேன். இவங்க சீனியர் டைரக்டர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ அதித்தி அக்கா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, அருவி பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் வந்து ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட பண்ணுறதே எனக்கு ஒரு ஃபேம் தான். ஸோ அப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், சார் இது ஓகேவா, அதெல்லாம் பண்ணிக்கலாமா, சின்ன சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணி ஃப்ரேம் காட்டி இந்த மாதிரி இருக்குது, இது டவுன் பண்ணிக்கோ, இது அப் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே விஷயம் தெரியாமல் நான் மேக்கப் போட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் கேமராமேன் சார் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற படம் இது கிடையாது, செட்டில்டாக இருக்கும், ஸோ மேக்கப் வேண்டாம். ஸோ ஃபஸ்ட் டேலேருந்து எனக்கு அண்டர்ஸ்டுட் மேக்கப் இல்லை. கதையோட டெப்த்து சார் சொல்லும்போது எனக்கு குழந்தைக்கு அம்மாவா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாட் இருந்தது. ஏன்னா வெரி பிகினிங்கில் நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணோன்னா எல்லோரும் அப்படியே தான் பண்ணுவாங்க இல்லையா. பட் நம்ம ஷூட் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சாரோட ஷூட்டிங்கில் தான் தெரிஞ்சது இதோட டெப்த்தில் எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குது. எதாக இருந்தாலும் நம்ம வந்து அது நடிச்சு காமிச்சு நம்ம ப்ரூவ் பண்ணோன்னா அது கிடையவே கிடையாது அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி சாரல் பாப்பா வந்து என்னோட ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி படத்தோட டைட்டிலும் இருக்குது. ஆமாம், அங்கே பார்த்தா மேகம் இருக்குது, இங்கே சாரல் இருக்குது. சாரல் உங்களுக்கு எப்படி இருந்தது படத்தில் ஷூட்டு? எனக்கு ஜாலியாக இருந்தது. அப்படியா? யார் யார் நல்லா ஜாலியாக இருந்த செட்டில் விளையாடுறதுக்கு? அதித்தி அக்கா, அதுக்கப்புறம் மகான் அக்கா. பிடிச்சிருந்து. யார் ஸ்ட்ரிக்டா இருந்தா? அல்ல, யாருமே ஸ்ட்ரிக்டா இல்ல. ஜாலியா விளையாண்டீங்களா? ஜாலியாக இருந்தோம். பீச்சுக்குலாம் போனீங்களா? போனோம், ஆனால் தண்ணியில் கால் வைக்க. ஏன்? ஏன்னா லாஸ்ட் சீன் அப்போ பாரதிராஜா தாத்தா வந்து அவர் மட்டும் லாஸ்ட்டாக ஏதோ பைய கையில் வச்சு நிற்கிற மாதிரி. அப்போ வந்து நானும் வேறு ஒரு பிக் ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு இருந்தேன், நான் நின்று ட்ரெஸ் ஃபுல்லாக நினைச்சிரும். அதனால அப்படியா? அப்படி ஷார்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓடி போயிருக்கலாம்ல நீ. ஆனால் அதுக்குள்ளே எல்லோரும் கிளம்பலாம், வேறு இடத்துக்கு போனோம், அங்கே போய் ஷூட் பண்ண அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே கட்டு சொல்லிட்டாங்க. கட்டு சொல்லிட்டாங்களா? ஓ, நீங்கள் அவ்வளோ ஆக்டர், அதனால அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆக்டிங் ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருந்தது. ஏதாவது நடிச்சது ஏதாவது ஒன்று பண்ணி காமிங்க. அடமெல்லாம் பிடிச்சிங்களா படத்தில்? ஏதாவது ஒன்று பண்ணி காமிக்கிறீங்களா? எனக்கு இங்கே டைலாக் தானே. ஏதாவது ஒரு டைலாக். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா எங்கள் அப்பா கிட்டே போயிடுறேன். ஜாலியாக சொல்கிறீங்களே, இல்லை உண்மையை சொல்கிறீங்களா? இப்போ வந்தனே பார்த்தேன், நல்லா அபிநயம் இல்ல, ஜாலி. சரி, நீங்க இப்போ வந்து சொல்லுங்க, ஒரு இயக்குனரா நம்ம பார்க்கும்போது நீங்க எழுதுற கதைகள்ல வந்து இமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ மாஸ் ஷாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ சார் சொன்ன மாதிரி கண்ணு பேசணும், ஆக்டர் நல்லா நடிக்கணும், நீங்கள் நினைக்கிற எமோஷன் அங்கே ஸ்க்ரீனில் வரணும், அப்படிதான். ஸோ இந்த படத்தில் நான் கேட்ட மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் எப்படி சரி, இப்போ டிரெக்டரை ஒருத்தவங்க சூஸ் பண்ணுறோன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் கதை சொல்லும்போது ஒரு டிரெக்டராக இருக்கும்போது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ இந்த மாதிரி வேறு யாராவது இன்புட் கொடுத்தாங்களா, இல்லை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டராக எல்லாருமே வந்து பயங்கரமாக ஒத்துழைச்சாங்களா? இன்புட் யார் தரணும்? இல்லை, மற்றவங்க எல்லாருமே டிரெக்டர்ஸுங்கிறனால அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும்னு யாருமே இல்லை. ஸ்கிரிப்டை கொடுத்தாச்சு, அவங்களே பண்ணது தான். அப்படியா? எப்போவுமே நான் ஆக்டர் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லவே மாட்டேன். அவங்க பண்ணும்போது நான் நினச்சது வரலன்னா கொஞ்சம் அப்போ போய் சரி பண்ணுவேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன், அதில் நல்லா இருந்தால் முதல்ல எடுத்துக்குவேன். நான் நினச்சதான் நடிக்கணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆனால் நீங்கள் எப்படி ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ அவர் சொன்ன மாதிரி பார்த்தோன்னே அவர் இவங்க அம்மா தானே நினச்சிட்டாரு, நீங்கள் அப்படி தான் ஒரு கேரக்டரே வந்து சூஸ் இல்லை. நான் வந்து மகானா ரோலுக்கு ஒரு இன்னும் கூட அந்த பணம் வந்து சில பேர்கிட்ட வாங்கலை, அட்வான்ஸ் கொடுத்ததை. பேர் சொல்ல விரும்பலை. ஒரு 3 பேருமே நல்ல பெரிய ஆக்டர். அவங்க அதித்தி ரோலுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கும் அவங்க அது வந்து பாப்புலாரிட்டி எனக்கு தேவையில்லை இந்த படத்தில். ஆனால் எல்லோரும் சொன்னாங்க, ப்ரொடியூசர்லேருந்து இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து
சார் நம்ம கொஞ்சம் பாப்புலர் ஆளை போடணும் போட்டிருந்தா மகானான்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்கவே முடியாது. இவர் பார்க்காததா, கொண்டு வராததா, சும்மா ரோட்டில் போகிற ஆடெல்லாம் கதாநாயகி, ரோட்டில் போகிற ஆடெல்லாம் கதாநாயகங்க. என்ன எல்லாம் சில்வர் ஜூப்ளியா, அதுவே கம்மி. எல்லாம் 300 நாள் 400 நாள் 500 நாள் இப்படி தான் படம். அது நமக்கு வந்து அந்த பாத்திரம் யார் பண்ணணும்னு நமக்கு மனசு தோணுதில்ல, அதுதான் தேர்வு பண்ணுது. அவங்களுடைய பாப்புலாரிட்டிலாம் எனக்கு தேவையே கிடையாது. அப்படி தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். அதனால தான் மகானா கிடைச்சாங்க. அதே மாதிரி அதிதிக்கும் வேறு 2 பாப்புலர் ஆக்ட்ரஸ் ஆல் ஓவர் இந்தியா அறியப்பட்டவங்க. அவங்க வந்து இப்போ எனக்கு படம் எப்படியோ கேள்விப்படுறாங்கல்ல, பார்த்துட்டு காலையில் நான் வரும்போது கூட சொன்னாங்க, இந்த படம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன்னு சார். ஏன்னா இன்றைக்கி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி ரிவ்யூ வந்திருக்கு, பார்த்துருக்காங்க. ஹிந்துவில் பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கூப்பிட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இப்போ அவங்களும் ரொம்ப இந்த படத்தை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமே, என்ன சார் மிஸ் பண்ணிட்டோமே. நான் சொன்னேன், நீ தானம்மா, நான் சொல்கிற டைமுக்கு வர முடியாது, எனக்கு அவ்வளோ இதாக இல்லை, டைம் இல்லை, நான் வந்து ஒரே ஸ்கெடியூல் தான் பண்ண முடியாது, வந்து போகிறது அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் இதுக்கு யார் தேவைங்கிறது இருக்குல்லங்க. இந்த படம் ஒரு நல்ல படத்துக்கு என்னென்ன வேணுமோ அதுவே எடுத்துக்குது, நம்மளாக போய் கொடுக்குறதே இல்லை. அந்த ஒரு நல்ல படைப்புன்னா அதுக்கு தேவையான அதுவே கேட்டு வாங்கிக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆமாம், அது நடந்திருக்கு. ஓகே. ஆனால் இந்த கதாபாத்திரம் பல ஹர்டில்ஸ் தாங்க. முதல் ஹர்டில்ஸ் என்ன தெரியுங்களா, இந்த படத்துக்கு ஏற்பட்ட சோதனை 15-20 நாள் நான் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டேன். நீ ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது, ஏன்னா காண்டி உட்காந்துருக்கான் பயம், ஓப்பனாக சொல்ல முடியல. ஏதாவது ஆயத்தோட சிரிச்சு ஏன்னா இவரை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதில்ல. என்ன பண்ண நல்ல வேலை கடவுள் என்ன அதுலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தை நடிக்க. இப்படி இல்லை? ஆமாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கதைக்கு இல்லைங்க, நான் மீண்டும் சொல்கிறேங்க, இவர் தான் இதை நடிக்கணும்னு இருக்குங்க, அதுக்காக தான் இவர் மீண்டும் வந்திருக்கார். இந்த படைப்பை வந்து மக்களுக்கு தேவை அப்படின்னு இயற்கை முடிவு பண்ணுது. இதை நீங்கள் நம்பணும். எல்லாமே முடிவு செய்யப்பட்டது, இவர் தான் நடிக்கணும்னு இருக்குது. இந்த படம் நீங்கள் இன்றைக்கி சாதாரணமாக நினைக்கிறீங்க ஏதோ சினிமா படம்னு. இது சினிமா படம்லாம் இல்லை. வெள்ளிக்கிழமை படம் வருது இல்லை, அந்த பட்டியலில் இது வராது. அப்புறம் 2003 கடைசி இந்த ஆண்டில் வந்த படம் எந்த ஆண்டுலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நான் இருக்கேன், என்னுடைய மகன் இருக்கான், அவனுடைய பேரப்பிள்ளைகள் வரும், அதுக்கு குழந்தைகள் வரும், பண்ண இருக்காங்க, அவங்களுடைய பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரன், எள்ளு பேரன், பேத்தி, அதெல்லாம் எத்தனை ஆண்டு காலமானாலும் இந்த லைஃப் இருக்குல்ல, வாழ்க்கை இருக்குல்ல, தமிழர்களுடைய இந்த வாழ்க்கை முறை, இதை காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக அது வந்திருக்குது. ஒன்று தெரியுங்களா, இன்றைக்கி வந்து தாத்தாவும் பேரனும் பேரப்பிள்ளைகளும் ஒன்றா இருக்கிறதே இல்லை. அவங்கவுங்க தனித்தனியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ இருந்து பணத்தை மட்டும் அனுப்புகிறாங்க, ஏதோ பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி. இவங்க அந்த பிள்ளைகளை கொண்டு வளர்த்து எல்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க சம்பாதிக்க எங்கேயோ போயிட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு சும்மா ஃபோனில் பேசுகிறது, ஒரு வீடியோ காலில் பேசுகிறது, இப்படி போகிற வாழ்க்கையில் இந்த படம் மிக முக்கியமானதாக இருக்குது. தாத்தா அந்த படம் ஓடும்போது அந்த குழந்தைங்க தாத்தான்னு சொல்லும்போது அந்த தேட்டரில் அந்த அதிர்வலையை நீங்கள் பார்க்கணுமே. அது நம்ம படங்களில் எந்த உறவுகளே இல்லைங்க. வர்றவங்களை நடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கதாநாயகனுக்கு அண்ணன் தம்பி அம்மா அப்பா அவன் மாமா மச்சான் அத்தை கிட்ட ஒன்றுமே இல்லை. அந்த பொண்ணுங்க வந்து அதுக்கும் யாரும் கிடையாது. இது யாரா உறவுமுறை, என்னமோ பேசுகிறானுங்க, அடிக்கிறானுங்க, போகிறானுங்க, படம் முடியுது. ஒரு கொலையை சுட்டு கொல்றான், வெட்டுறான், ரத்தமாக இருக்கு, கொடலை பிடுங்குறான், அதை சுடுறான். அதனால் மக்கள் வந்து கொலையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய குற்றம்! ஒருத்தனை கொலை பண்ணாதான் குற்றமா? கொலையை ரசிக்க வைக்கிறதுக்கு இங்கே போராடுறாங்க, போட்டி போடுறாங்க. இதை விட நீ இன்னும் அதிகம் காட்டுறான் பாரு, இதை விட அதிகம். இந்த காலகட்டத்தில் இந்த தாத்தா செய்திருக்கிற பணி இருக்குல்ல, இந்த ராமநாதன் செய்திருக்கிற பணி இருக்குல்ல இந்த படத்தில், அந்த பணி மிக முக்கியமானது. எல்லா மனங்களோட அழுக்கையும் தொடச்சி எரிஞ்சிட்டார். அப்படியே அந்த அரங்கில் நீ போய், நான் நிறைய படம், இது வந்து எனக்கு 50க்கு மேலே படங்க, இவரும் அவ்வளோ பண்ணிட்டாரு. இது ஒரு அப்படியே அமைதின்னா அமைதிங்க. உட்கார்ந்தலன்னு கடைசி வரைக்கும் திரையரங்கில் ஒரு ஆள் இங்கே அங்கே போகிறது இல்லை. அந்த ஃபோன் எடுத்து இப்படி நோண்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல,
எதுவுமே இல்லை. இது எப்படி எதனால் அது நடக்குதுன்னா, அவங்க யாரும் பயமுறுத்தலை, யாரும் திட்டலை. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுடைய குடும்பம், அவங்களுக்கான உறவுகள், ஒருத்தவங்க ராமநாதன் நினச்சிக்கிறாங்க, ஒருத்தவங்க அமுதவல்லி நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க மீனாகுமாரி நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க கண்மணி நினைக்கிறாங்க, ஒருத்தவங்க சாரல், ஒருத்தவங்க வீரமணி, இன்னும் ஒருத்தவங்க சேதுபதி, எல்லோரும் இருக்காங்க. அப்போ அவங்க படம் முடித்து வரும்போது நீங்கள் பாருங்களேன், எங்கே போகிறது என்ன. படம் முடித்தா எல்லோரும் பேசிட்டு வருவாங்கல்ல, யாரும் பேசுறதில்ல, அப்படியே வராங்க, அமைதியாக திரும்பிடுறாங்க. போன பிறகு வீட்டிலையே அதன் பிறகு அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடும் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் கருமங்கள் கலைந்து சென்றன யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுடைய நடவடிக்கைகள் முழுக்க மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய பணியை செய்திருக்குமா. இது ஒன்றும் சாதாரண இது இல்லை. எனக்கு ரொம்ப இது சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக மாதிரி தோணும். அது பரவாயில்ல, இன்னும் நிறைய சொல்லலாம். ஏன்னா கடவுள் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. கடவுள்லாம் நேரெல்லாம் வரமாட்டாங்க. கடவுள் என்ன நேராக வருவாங்க? எவ்வளவோ படைப்புகளை படைச்சிட்டார். இந்த படைப்பை நீங்கள் ஒரு பேரப்பிள்ளை, நான் நேற்று ஒரு திரையரங்கு போயிருந்தேன்னா, ஒரு அம்மா வந்து பையனும் பொண்ணும் ரெண்டும் அழகிறாங்க. அவங்க சமாதானம் பண்ணிக்கிட்டு வராங்க. பையன் கேட்குறான், நான் தாத்தா உடனே பார்க்கணும், தாத்தாவை நான் போகணும், தாத்தா போகணும். அந்த பொண்ணு சொல்கிறா, நான் தாத்தா கிட்ட போகணும். போகலாம் வா வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. எனக்கு என்னென்னு போய் கேட்டான்னு சொன்னாங்க. அவ்வளோ அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிச்சு. தாத்தா பாட்டிக்கிட்ட காட்டாமலே அந்த பேரப்பிள்ளைகளை வச்சுட்ருக்காங்க. அந்த குழந்தைக்கு பார்த்த உடனே தாத்தா பாட்டி பார்க்கணுன்னு அழறான். வேறு என்னம்மா செய்யணும்? ஒரு படம் எதை செய்யணும்? அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள ரியோட்டா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது வந்து சோல், இந்த சோல் ஒன்று போகணும். நேரா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்து தான் நான் கற்றுக்கிறேன். கொலையை சுட்டு கொள்றான், வெட்டுறான், ரத்தம் மாதிரி குடலை புடுங்குறான், அதை சுடுறான். அந்த மக்கள் வந்து கொலையை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற சொல்லும் இப்போ தீவுகளாயிட்டோம். அதான் அந்த படம். தனித்தனி தீவுகளாயிட்டோம். எல்லா நடிகர்களையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து வேந்து போயிடுறீங்க. ஆல் ஆர்டிஸ்ட், எனி ஆர்டிஸ்ட். இந்த படம் ஒன்று தான் ப்ரூஃப் ஆயிடுச்சு. டைரக்ட் ஷுட் ஆக்ட், தென் ஒன்லி தே ஆர் ஆக்டிங். சந்திரசேகர் பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட்களை உட்காந்துருக்க முடியாது. கௌதம் மேனன் லுக்கே பேசணும். ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் ஒரு நடிகை, அவனுக்கு எல்லாம் தெரியும். இசைஞானம் இருக்கணும், டைமிங் சென்ஸ் இருக்கணும், அப் அண்ட் டவுன் எப்படி தமிழை உச்சரிக்கிறதுன்னு தெரியணும். இவ்வளவு தெரிஞ்சு ஒன்று ஊட்டி விடணும். அது நடிகராகும். பட் டைரக்டர் ஷுட் ஹேவ் ஆல் த கெப்பாசிட்டி. ஒரு டைரக்டருக்கு எல்லாம் தெரிஞ்சான். ரிதம் சென்ஸ் இருக்கணும், மியூசிக் சென்ஸ் இருக்கணும், கதை ரெண்டாவது இதில் பார்த்து தான் நான் அசைந்துட்டேன். நானும் சொல்லி கொடுப்பேன். இவங்க பாரு பயங்கரமாக இருக்கு. அந்த சந்திரசேகர் நடிப்பம் வீட்டில் பின்னிடும் கொஞ்சம் நேரத்தை. அதே மாதிரி மேனன் அப்படி இவ்வளவு கண்ணை எனக்கு பொண்ணுகளுக்கு தான் கண்ணு வச்சு விடணும். நம்ம அழகாக இருந்தால் கண்ணு ஷார்ட் வச்சுருவேன். ஆளில் கண்ணு அழகாக வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணோம் மேனன். அதே மாதிரி உதயகுமார் இட்ஸ் எ குட் நல்ல டைரக்டர் தான் நல்ல நடிகனை உருவாக்க முடியும். தங்க வச்சு உள்ள நடிகை இருக்கான். அவனுக்கு போட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் பின்னிடும். அப்படி பெரிய வக்கீல் மாதிரி அறிவிப்போம். அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு சொன்னால் யூ கேனாட் பி எ டைரக்டர். நடிகனா எல்லாம் ஈஸி. டைரக்டருக்கு எல்லாம் 9 நவ ரசங்கள் தெரிஞ்சதான் டைரக்டர் ஆக முடியும். எல்லா ஆங்கிலும் அவனுக்கு அத்துப்படி ஆகும். நடிகனாக ஈஸி. வாங்கி கொப்பரையில் வாங்கி கொட்டிக்கிட்டு திருப்பி துப்புறது. டைரக்டர் என்ன சொன்னாலும் அந்த வாங்கியும் ஓகே வெத்தலை போட்டாரா, வெத்தலை கொடுத்தது டைரக்டர், துப்புறது மட்டும் க்ளீ. அது வெளியே பார்க்குறது க்ளீனும் சிகப்பாக வெத்தலை போட்ட பார்க்குறது. காமெடி தந்தவன் டைரக்டர்.
அது இந்த குழந்தை நடிகமாக அந்த கண்ணை பேச வச்சு இந்த படத்தில் கேட்டான். 2வது படமாக வந்து அந்த பொண்ணு என்னடா டே இந்த பொண்ணு வயசுக்கு கடவுளுடைய கிஃப்ட். அதே மாதிரி மியூசிக் அவன் ஜிவி வயசு அவன் வந்து 4th ஜெனரேஷன் மியூசிக் அள்ளி கொட்டிட்டான். எப்படா டே உங்களுக்கு இந்த ஞானம் வந்துச்சு இந்த வயசில்? நடிக்கிறவன் எல்லாம் பேருக்கு அந்த உண்டு, நடிக்கலாம். ஆனால் இசை சாதாரண ஒருத்தர் வந்துடாது, பாடல் திறமை வந்துடாது. இது எப்படி ஒரு நாள் முடியுதுன்னு சிரிச்சுக்குவோம். நான் காட்ஸ் எல்லாம் கடவுளோட உங்களுக்கு கொடுத்த குரலையும் உங்களுக்கு கொடுத்த அந்த டைமிங் சென்ஸையும் சரியாக பயன்படுத்தி அவன் தான் கடவுளுடைய குழந்தை அப்படின்னு. ஏன்னா இளையராஜா ஒரு இளையராஜா தான், ஒரு பாரதி ராஜா தான். கடவுள் தூண்டதில் எது எங்கெங்கே விழுந்துச்சோ அது எங்கே விழுந்திருக்கு. தங்கருக்கு வேறு பாணியில் விழுந்திருக்கு, மாணவருக்கு வேறு பாணியில் விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் இல்லையா சாவித்திரி, சரோஜாதேவி, எவ்வளவு ஆர்டிஸ்ட்டு மறுபடியும் உண்மை பேசுகிறாங்கன்னா தலைமுறையாக அந்த செடி வளர்ந்து போயிடுச்சு, அதில் ஒன்று வளரும் சைடில் கிளையில் அப்படி வளர்ந்த விதமாக இருந்ததுலாம் இவங்கெல்லாம் சாத்திரை பார்த்துருக்க மாட்டேன் தெரியாது. பட் ஆக்டிங் அந்த சினிமாங்கிறது வாழ்க்கையில் என்ன சொல்லுவேன் வரவனுக்கு, நீ நடிக்க வேணாம், உற்று கவனி வாழ்க்கை. அந்த பழக்கடைக்காரை எப்படி ஈயல் ஓட்டுறாங்க மூட்டி கவனி வாழ்க்கையை. திருவள்ளுவர் பிச்சைக்காரன் எப்படி பிச்சை எடுக்கணும், அதுக்கு போய் நல்லா இருப்பான். இதையும் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு அணுவா நீ ரசிச்சாதான். பாத்ரூம் கூட அதை கூட அந்த ஸ்மெல்ல கூட ரசி. அவன் தான் நினைக்கிறான் நாளைக்கு நம்ம பண்ண எப்படி பண்ணுறதுன்னு வரணும். ஸோ யூ ஷுட் லேர்ன் த வேர்ல்ட். அற்புதமான பூமி, அற்புதமான இடம், இதை படிச்சினாலே நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. நீங்க வந்து உங்களுடைய படங்களை தான் அவர் ஆக்சுவலி சம்மப் பண்ற அப்படி ஒரு நடிகனை தான் வந்து நீங்க உங்க படத்துலயும் வந்து காஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அவர் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கு மனசுல ஓடிட்டு இருந்த விஷயம் இதுதான். இப்போ இந்த படத்துல நீங்க சொல்ல வர விஷயங்கிறது ரொம்ப சாதாரணம். அதில் பேரண்டிங்கிற ஒரு விஷயம், இது வந்து ஒரு சில படத்துல நான் பார்க்கும்போது ஒரு கதாபாத்திரம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அப்பா வந்து சின்ன குழந்தைகிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சாரி நானும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவா இருக்கேன், எனக்கும் தெரியல எப்படி வந்து உன்னை ஹேண்டில் பண்றதுன்னு அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையா அப்போதான் வந்து ஆமா இல்ல எனக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற. ஸோ நீங்க எடுத்திருக்கிற அந்த ஒரு என்வாயர்மெண்ட்டோ இல்லை அந்த ஒரு ஃபீலிங்கோ எப்படி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். பெஸ்ட் அம்மா பெஸ்ட் அப்பா யாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களோட இதை பொறுத்த வரைக்கும். இந்த நேரத்துல இந்த கதையை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோண வச்ச ஏதாவது ஒரு தருணம் இருக்கா? இந்த கதையை நான் இதுக்காகவே நான் வெளியில சொல்லியே ஆகணும் அப்படின்னு உங்களை இதை பத்தி பேச வச்ச தருணம்னு ஏதாவது இருக்கா? பொதுவாக நான் வந்து சிறுகதை எழுதிட்டே இருப்பேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சிறுகதை தொகுப்பை நான் வெளியிட்டிருக்கேன். 30 ஆண்டுகள்லாம் 93ல், இப்போ 2003, சரியா 30 ஆண்டுகள். அதுக்கு நான் காரணம் என்னென்னா, இந்த குளோபலைசேஷன் இருக்குல்ல, உலகமயமாக்கலில் வந்து இன்றைக்கி எல்லாமே முன்னாடி இவங்களுக்கானது இல்லை, எல்லாருக்கும் பொதுவாக ஒன்றாக்கிட்டான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பழக்க வழக்கம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடை, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு, இப்படி கொண்டு வந்துட்டா உங்களோட அடையாளங்களை காலி பண்ணிட்டான் எல்லாமே. அதில் எல்லோரும் மாட்டிக்கிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்கள அடையாளத்தை தொலைச்சிட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இந்த படமே அது. ஆனால் அதுக்காக தான் எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவோட அன்புக்காக ஏங்குதுங்க. அவங்களுக்கு நேரம் இல்லை, செலவிடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அவங்க ஓடி சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கிற? அவங்கள வசதியான வாழ்க்கை வாழணும். வாரத்துக்கு ஒரு சினிமாவுக்கு போகணும், காரில் தான் போகணும், புரியுதா, பெரிய வீட்டில் தான் வாழணும். எல்லாமே இந்த வியாபார உலகம் அவங்க தான் அடைக்க ஆள்றாங்க மொத்தத்தையும். நம்ம எளிமையான வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் போய் நிறைய சம்பாதிச்சு கேவலமாக வாழ்கிறோம். கோடிக்கணக்கில் திருமணம் செய்கிறோம்,
கோடி ஒரு திருமணத்துக்கு போனால் இது என்னடா அது ஷூட்டிங் நடக்குதா என்னன்னு தான் தெரியல எனக்கு. ஒரு 10 கேமரா வச்சுருக்கானுங்க, வாடகைக்கு பொம்பளைங்களை கூப்பிட்டு வந்தால் அது வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. திருமணத்தில் நம்ம யாரும் வரவேற்கக்கூட ஆள் கிடையாது. எல்லாம் வந்து ஏதோ மணமக்களை நிறுத்தி அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவங்க ஆடுறாங்க. சாப்பிட போனால் எவனோ வேலைக்காரன் சாப்பாடு போடுறான். இது மாதிரி திருமணத்தை யாரும் அவங்கள நடத்த சொன்னால்? திருமணம் எப்படி நடந்துச்சு? ஒரு திருமணம் வந்து எவ்வளோ மகிழ்ச்சியானது சம்பவம் அது. இது எல்லாம் சொல்லித்தர்றது இவங்க தான். இந்த உலகத்தில் வந்து பணத்துக்காக அலையிற பண வெறியர்கள் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வரான். திருமணத்துக்கு முன்னாடியே பையனையும் பொண்ணையும் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் எடுக்கிறது. அப்புறம் திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் என்ன கலாச்சாரம்? கிராமங்களில் பாருங்க, எளிமையாக அவன் வந்து 500 ரூபாயில திருமணம் செய்வான். ஒரு கோயிலில் ஒரு தாலியை கட்டுவான். அவன் மகிழ்ச்சியில் நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்துட முடியுமா? இந்த பணம் 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 தேடி ஓடுங்க, இழக்கிறீங்க வாழ்க்கையை. அதுதான் இந்த ராமநாதனுடைய பிள்ளைகள் அங்கே தான் கிடக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒன்று கிடக்கு, அமெரிக்காவில் ஒன்று கிடக்கு, இங்கே ஒருத்தவங்க கிடக்குறான். எல்லாம் அப்பா அப்பான்னு அலைஞ்சிக்கிட்டு இங்கே அழுதுட்டு இருக்கானுங்க. போங்கடான்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. அதனால தான் இந்த படத்தை எடுக்கிறேன். வேற என்ன? எங்கள் அப்பா கூட சண்டை. நீங்கள் இந்த படம் பாருங்க, இதில் எப்படி ராமநாதன் கோமம் இருக்கும். அது மாதிரி எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு பெரிய சண்டை. நம்ம டான்ஸ் போகணுங்க போகக்கூடாது. இங்கே வந்து வேலை பாருங்க, கூட்டுறவு சொசைட்டி இல்லை மை ட்ரீம் மை கனவு இது அப்படின்னு சண்டை போட்டு வந்துட்டு பேசுறது. இங்கே வந்து நான் துட்டுக்கு அலைய இங்கே வந்து ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறேன். அதில் வர்ற காசை வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இங்கே ஒரு வாடகை போடுறேன். எங்கள் மேலாப்பூர் ஃபைனான்ஸ் இந்த ஆள் சும்மா தான் சிலை போட்டு வந்துட்டேன். சும்மா இருக்கிறப்பல இந்த ஆள் ஒரு லேண்டை விற்று எங்கள் பேன் அங்கேருந்து இங்கே வந்து நாடகம் போடுறான். போஸ்டர்லாம் கம்மியாக இருக்கு, அதை போட்டு சொல்லுங்கள். அவன் செலவுக்கு எனக்கு தெரியாமல் நான் ஊருக்கு போகணும் கொடுக்குன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்க போகிறான். ஏன்னா இவங்க சண்டைக்குள்ள இருக்காங்க 2 பேரும். ஒரு அப்பா பாசம் இனிமேல் கிடையாது. இப்போ நான் என் பிள்ளை மேலே வச்சிருக்க பாசத்தை என் பிள்ளை வைப்பான்னு நான் இல்லவே இல்லை. நேற்று வரைக்கும் கூட அவனுக்காக தான் எல்லாம் பண்ணுறான். இருந்தாலும் அவன் டாடி அவன் கேள்விப்பட்டேன் அது ஒரு மெக்கானிக்கலாம் நல்லா ரசிக்கிறவங்களுக்கு ஏன் படம் பார்க்க மாட்டேன் நீ இல்லைன்னு சொன்னாங்க. நீ நல்லவனாக இருந்தால் எங்கள் அப்பா நடித்த படத்தை நான் முதல்ல போய் பார்க்கணும்ல உனக்கு வந்திருக்கோம். ஸோ கதையை பற்றியும் கதையோட இம்பார்ட்டன்ஸ் அதோட ஆக்சுவலி என்னன்னா அவங்க 2 பேருமே கதையை தாண்டி, அதாவது இது படத்தெல்லாம் தாண்டி அதோட இமோஷன்ஸ் தான் அவங்க நிறைய ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட வந்து நான் இதை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து உங்களுக்கு படத்தில் அதிகமாக ரோல் வந்து நம்ம யோகி பாபு சார் கூட தான் இருக்குது. ஸோ வந்து அவரை வந்து நாங்கள் பயங்கர காமெடி பண்ணி பார்த்துருக்கோம், இல்லை பயங்கர சீரியஸ்னாலும் அப்படியே வந்து அவர் கிளப்பிடுறாரு. இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் எப்படி இருந்தது? ஏன்னா கட் சொன்னே அவர் பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டராக இருப்பார். பட் வந்து ஷார்ட்டில் மற்றபடி அவரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? இல்லை, இது என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட நான் சிரிக்கக்கூடாது. சிரிச்சேன்னா வந்து டோட்டலாக அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறிடும். எல்லாமே ஒரு லிமிட்டு தான். நான் வந்து கதை சொல்லக்கூடாது, படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இவ கூட ட்ராவல் பண்ணால் கூட என்னோட கேரக்டர் படி நான் இன்னோசன்ட், அதே சமயம் நான் வந்து ரொம்ப சிரிச்சுட்டோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நான் இருக்கக்கூடாது. அவர் கொஞ்ச நேரம் டைலாக் போயிட்டு இருக்கப்போ மகானா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 50 ரூபாய்க்கு நடிச்சுட்டு அப்போ சிரிச்சிடுவேன். ஏன்னா சார் இங்கே மானிட்டரில் இருப்பாங்க, இவங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சரி இவங்ககிட்டே திட்டு வாங்கிடக்கூடாது, இங்கே சிரிக்காமலும் இருக்க முடியாது. ஜாலி டைப் தான். நீங்கள் சொன்ன மாதிரி கட்டு சொன்ன அடுத்த செகண்ட் சிரிச்சிடுவார். அதுக்கும் ஃப்ரேமுக்கும் சம்மந்தமே இருக்காது. எந்த ஒரு எமோஷனல் சீன்லையும் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஒரு காமெடியான ஒரு யோகி பாபுக்கும் இந்த படத்தில் டோட்டல் டிஃப்ரெண்ட். எமோஷனலாக கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அவங்க அந்த படத்தில். ஓகே சரி, நீங்கள் அவரை காஸ்ட் பண்ணது ஏன்னா இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒரு டிரெக்டராக பார்க்குறோம், புதுமுகங்கள் இருக்காங்க. நடுவில் யோகி பாபுங்கிற நபர் வந்து நாங்கள் காமெடியாகவும் நாங்கள் அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், இல்லை சீரியஸாகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம். சும்மா சொல்ல யோகி பாபு அந்த படங்கள்லாம் எதாவது வந்தால் போனால் காமெடி வேணும் அப்படி வேணும். இது பெஸ்ட் ஆக்டராக பண்ணியிருக்கேன். நான் வந்து 1000 எல்லாத்தையும் அவங்க விட்டு இருக்க பண்ணுறதெல்லாம் கழிச்சு பார்த்தேன். நல்ல ஆர்டிஸ்ட், இட்ஸ் குட் ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டருக்கு எப்படியுமே அவனுக்கு அந்த கேரக்டர் அவன் மாதிரி அதுதான் அவனை கரெக்டாக பண்ணியிருப்பான். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நான் வந்துங்க யோகிபாபு வந்து அவர் யோகிபாபுவோட படம் நான் ஒரு படம் அந்த நேரம் ரிலீஸ் ஆகிருந்தது.
என்ன படம்? மண்டேலா. அப்படிங்களா? மண்டேலா நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடியே அதுக்காக நான் போடலை, அதுக்கு முன்னாடியே என்னுடைய மகனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்துக்கு அவர் தான் நடிக்க கேட்டது. தொடர்ந்து ஒரு 35 நாள் தேதி அவரால் தர முடியல, 20 நாளுக்கு மேலே தர முடியல. அதனால் அதில் நாங்கள் பணிபுரியாமல் போயிடுச்சு. அது மனசில் இருந்தது. அப்புறம் நான் போய் அவரை பார்த்தேன், 2 கதை சொன்னேன். அது அவருக்கு நல்லா இருக்குது சார், என்ன பண்ணுறேன்னாரு. அப்புறம் எனக்கு அவர் மனசில் முழு நிறைவு இல்லை, கண்டுபிடிச்சேன். சரிங்க என்ன சார், வேறு சார் என்ன பண்ணோம், இன்னும் ஒரு ஏதாவது தப்பாக எடுத்துக்கங்கன்னாரு. இல்லை அந்த படம்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு தானே. ஆனால் இல்லை சார் நான் பண்ணுறேன் சார், சொல்லுங்கள் சார். சொல்லி முடிச்சோம் சார், இந்த கதை தான் சார் வேணும். அதனால் யோகி பாபு தான் அதில் புத்திசாலி, புரியுதுங்களா? ஏன்னா இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார் பாருங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லாம் வேறு, இந்த படத்தில் இதுக்குள்ளே நம்ம ஏதோ செய்ய முடியும்னு நினைக்கிறார்ல, அதனால் இதெல்லாமே அவரோட முடிவு தான். ஆமாம். ஓகே. ஆனால் குறிப்பில் இருந்தது என்னென்னா, மியூசிக் பார்த்துருக்கீங்களா, பேக்ரவுண்ட் மியூசிக். அந்த இந்த சாங் செவந்தி பூவே, செவ்வந்தி பூவே இன்னும் வீட்டில் காலையிலேருந்து போட்டு கேட்டு வச்சுருக்கேன். இந்த படத்துக்காக அவ்வளோ அழகாக பண்ணியிருப்போம். அவன் ஏஜுக்கு வீரிய பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் எனக்கு இளையராஜா மியூசிக்கை தவிர அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் ரகுமான். நான் இதோட 5 மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு வயலுக்கும் அந்த ஃபிலிமை ஃபாலோ பண்ணி வாசிக்கணும். இது வந்து சோல், இந்த சோல் உள்ளே போகணும் படத்துக்கு. அது இளையராஜா தான் கிரேட். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பார்த்தேன், ஜீவி சின்ன பையன் என்னன்னா அப்படி பேக்ரவுண்ட். நீங்கள் ஜிவி சார் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இந்த படத்தில்? இந்த படம் வந்துங்க, அந்த பொதுவாகவே என்னோடய படங்களுக்கு வந்து அந்த நான் எழுத்தில் கொண்டு வர்ற அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அதோடு ஏந்து போகிற ஒரு இசை வேணும். இதில் வந்து ரொம்ப பெரிய ஹிட்டாக அவரை பாட்டை போடுற மியூசிக் டைரக்டரு அது எனக்கு தேவை கிடையாது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு இந்த பின்னணி இசையில் வந்து ஒரு கதையை வந்து கெடுக்காமல் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரியான அவங்களுடைய இசை வேணும். அதில் ஜிவி பிரகாஷ் ரொம்ப சரியான ஒரு ஆள். அதுக்காக தான் அவர் நான் பண்ணேன். ஓகே. இந்த படத்தில் பாட்டில் நாங்கள் உங்களையும் பார்த்தோம். பாட்டில் ஒரு ஆட்டம் விளையாட்டு. யோகி பாபு வந்து உங்களை வந்து எப்படி கூப்பிட சொல்லியிருக்காரு? யோகி பாபு சாரா, அங்கிளா, யோகி பாபு அண்ணாவா? யோகி பாபு அப்பா தான் போயிட வேண்டியது. அவங்க இப்படி ஜாலியா? யார் இருக்கிறதுல ஜாலி செட்டில்? ஏன் எங்க சுத்தினாலும் அதித்தி அக்காலே இருக்கீங்க. அதித்தி அக்கா வந்து ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? அதித்தி அக்கா நடிக்கிறதுலாம் பாத்தீங்களா? யோகி பாபு அப்பா கேரக்டர் கூட நீங்க நிறைய விளையாண்டீங்க தானே? ஓ, ரியல்ல வந்து அதித்தி அக்கா விளையாண்டுருக்காங்க, அப்புறம் அவங்க விளையாண்டுருக்காங்க. அவர் படத்தில் தான் விளையாடுறாரு. அவர் நடிச்சுட்டு போயிருக்காரு. அது புரிஞ்சுக்குங்க. இன்னொரு படம் மறுபடியும் இவங்க எல்லாரும் கூடயும் நடிக்கலாம்னா ஓகேவா? ஆஹா, அவங்க டைரக்டர் சூஸ் பண்ணிட்டாங்க. டைரக்டர்ஸ் ஆக்டர் வேற யாருன்னா தேவையில்லையா? ஐயோ. சரி, அப்ப சாரலுக்காக அடுத்த கதை ரெடி பண்ண சொல்லிடலாமா? வளர்ந்துட்டீங்கன்னா அதுக்குள்ள வளர்ந்த கேரக்டர் கொடுத்துருங்க. அவங்களுக்கு எந்த கேரக்டர் செட் ஆகுமோ நீங்க தான் எழுதணும். உங்களுக்கு டாஸ்க். சாரலுக்கு உங்களை பத்தி எல்லாரும் சூப்பரா சொல்றாங்க. எப்படி செட்ல நீங்க அவங்க பொண்ணா இவ்வளவு சூப்பரா சமத்தா விளையாண்டாங்களா? சமத்தா நடிச்சாங்க. அப்படியா? என்ன எல்லார்கிட்டயும் 5 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க? இந்த படமேமா காலையில் கூட ஒருத்தர் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குல்ல, ஃபோன் அங்கே கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறாரு, சார் எதுக்கு எப்படி சார் இந்த கேரக்டர் பண்ணீங்க? அந்த யோகி பாபு, அவங்க ஒய்ஃபு, அந்த குழந்தை, இந்த கேரக்டர் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இந்த படமே அவங்க தான். அவருக்கு ஏதோ இதில் ஒரு பாதிப்பு இருக்குது. அவர் சொல்கிறார், சார் இந்த கதையை வந்து யாராலும் சொல்ல முடியாது சார், இதில் 2 கதை இருக்குது, அதில் அந்த கேரக்டர் எங்களை விட்டுட்டே வர முடியல சார், பாவம் சார் அந்த பொண்ணு. இங்கே மேலே ட்ராவல் பண்ணி திடீர்னு விட்டு யோகி பாபு இவன்
இவங்க கதை ஒரு மணி நேரம் எங்கேயும் அங்கே காணும். அப்புறம் தான் நாங்கள் வரோம். அப்புறம் இப்போ சொன்னேன். அவர் சொல்கிறாருமா, சரி அந்த குழந்தை பாவங்க, அந்த குழந்தைய நினச்சாலேன்னு கஷ்டமாக இருக்குதுங்க. சரி பாவம் இல்லை யோகி பாபு, பாவம் இல்லை. சரி அவன் எவ்வளவோ அன்பை செலுத்தி, ஐயோ வைக்க மாட்டேங்கிறான் ஃபோனை, என் உயிரே போகுது எனக்கு. இல்லைப்பா, இல்லை சார், ரொம்ப மனசே எனக்கு சரியில்லை சார். அந்த பொண்ணு பாவம் இல்லை சார். இந்த காலத்தில் பிள்ளைங்கள்லாம் பொண்ணுங்கள்லாம் ஏதோ ஆசையில் பெற்றோர்களெல்லாம் அவங்கள மதிக்காமல் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் படுற பாடு, ஐயோ முடியல சார். இது இன்றைக்கி நடக்கிற கதையை தான் சார் எடுக்கிறீங்க. இதே தான் நான் எல்லோரும் சொல்லிகிட்ருக்கான். இந்த படம் சார் இன்றைக்கி நடக்கிற கதை சார், நீங்கள் நடக்கிற கதை சார். அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது யாரையாவது மிஸ் பண்ணீங்களா? நான் எனக்கு இந்த படம் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருமாங்கிறதுல தான் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. இந்த போய் சேரணுமே, இந்த மக்கள் பார்க்கணுமேங்கிற ஒரு இதுதான். ஏன்னா வாரம் வாரம் படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த படம் வரும்போது தேட்டரில் வந்து கூட்டம் இல்லைன்னா எடுத்துருவாங்க. அது புரிய மாட்டேங்குது இந்த மக்களுக்கு. இந்த படம் இன்னும் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, வாரத்துக்கு 7-8 படம். இப்போ எங்களோட 8 படம் வெளியாகிருக்கு. அந்த 8 படம் போட்டியில் இது நிற்கணும். ஏற்கனவே ஒரு படம் 600 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்து இன்னொரு படம் 500 தேட்டரில் வரப்போகுது. அப்போ இதுக்கிடையில் ஒரு பெரிய கப்பல், நாங்களாம் இந்த சின்ன மீன் இருக்குல்ல செம்மீன், அது மாதிரி போட்டு நசுக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆனால் இதுக்குள்ள இந்த இது மாதிரி கதைகள் தான் காலத்தால் நிற்கும். அதை மக்கள் போய் பார்த்துட்டாங்கன்னா கொண்டாடுவாங்க. அதுக்கு தானே இங்கே உட்காந்தே பேசுகிறோம். இப்போ நாங்கள் வேலை இல்லாமல் உட்காந்து இல்லையே. உங்களுக்கு ஆல்ரெடி அவ்வளோ கால்ஸ் வேற வந்துட்டு இது. இப்போ இவரெல்லாம் வந்து கூப்பிட்டு வர முடியுமா? எந்த படத்துக்காக வந்திருப்பாரா? வர காரணம் என்னென்னா, இந்த படம் போய் மக்கள்கிட்ட சேரணும். ஒரு வீடாக போய் என்ன கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வர முடியுமாங்க? எல்லாத்துலேயும் விளம்பரம் தரோம், எல்லாம் செய்கிறோம். இது படம் நல்ல படம்னு மக்களும் பார்த்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயும் படம் வந்து உடனடியாக வந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு இதுதான் சார், கடைசியில் என்னதான் ஆச்சுன்னு எங்களுக்கு வந்து ஒரு இது, அந்த கதாபாத்திரம் வந்து கடலுக்கு போகிறாங்க, அப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் எண்டிங்காக வந்து நீங்கள் வச்சுட்டீங்க. எங்களுக்கு வந்து இப்போ கேட்கவும் முடியாமல் கேட்காம இருக்கவும் முடியாமல் ஒரு நிலையில் எங்களை நிற்க வச்சுருக்கீங்களே. இல்லைம்மா, அது வந்து என்னென்னம்மா, வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு அது முடிவு தெரியுமா? இப்போ அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடப்போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? இப்படி தான் வாழ்க்கை. இந்த ராமநாதன் அவர் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத மக்களே முடிவு செஞ்சுக்கணும். இதுதான் நான் பண்ணியிருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் கதையை சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சது டைரக்ஷன் தான். The whole picture பார்க்க வைக்கிறது. லாஸ்ட்டில் what is he going to do for me? எங்கள் அம்மா நல்லா இங்கே போவேன், பிரிட்ஜில் போவோம், கடலில் வந்து நிறுத்திட்டோம். கடல் நிறுத்தினா காலில் வந்து அலைகள் வந்து போயிட்டுருக்கு. ஐடியா உங்கள்கிட்ட விட்டுட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு கேரக்டர் கொல்ல மாட்டேன். அது வாழ்ந்ததா வாழலையா, வாழலாமா வாழ வேண்டாமா, யூ டிசைட் யுவர் செல்ஃப். ஒரு பேர்டை போட்டு அப்படின்ட்டு தங்க போச்சு. எனக்கு பிடிச்சது இந்த ஹோல் பிக்சர்லாம். ஒரு தாத்தாவா உங்களுக்கு இந்த படத்துல பிடிச்சதுன்னா என்ன? ஒரு தாத்தாவா எனக்கு இந்த படத்துல இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? ஏன்னா ரியல் லைஃப்ல நீங்க தாத்தாவா இதுல இந்த படத்துல என்ன பிடிச்சது ரியல் லைஃப்லன்னு கேக்குறாங்க. ரியல் லைஃப்ல என்ன இவ்வளவு பெரிய தாத்தா வாங்கல ஆயிட்டுன்னா தெரியும். இன்னும் அப்பாவே இருக்கிறதுனால கட்டிச்சுட்டு பையனை கட்டிக்கிட்டு கிழவன் ஆயிட்டுன்னா அவங்க சொல்லிதான் நான் கேட்டுட்டு இருக்கணும். நான் கிழவனா? ஆமா. இப்போ உங்களுக்கு வந்து நான் கேட்கும்போது இப்போ இவ்வளோ பெரிய கதை எங்களுக்கு இப்போ அவர் சொல்லும்போது நீங்கள் சொன்ன ப்ரெஷர் வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகுது, ஓகேவா? ஆனால் நீங்கள் சாரோட வந்து ஒரு 2-3 நாள் ஷூட் பண்ணீங்க இல்லை? ஸோ சாரோட அங்கே ஷூட் பண்ண அந்த ஒரு நிகழ்வு எப்படி இருக்கு? ஏன்னா அவர் மற்றவங்க இவர் டிரெக்ட் பண்ணும்போது இல்லை விஷயங்கள் நோட் பண்ணுறாரு, நடிக்கும்போது நோட் பண்ணி நீங்கள் உங்களையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ அதனால் அங்கே அவரோட நடித்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதான் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போது சார் வந்து நிறைய மூவி டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, டைரக்ஷன் பண்ணும்போது அந்த படங்கள்லாம் பார்த்து இப்போது வந்து நம்ம நிறைய மூவிஸ் பண்ணும்போது பழைய படங்கள்லாம் பாருங்கள் அவங்க எப்படி எல்லாம் ஆக்டிங் பண்ணுறாங்க, அதை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை விட நேராக இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்து தான் நான் கற்றுட்டு இருந்தேன். இப்போது என்னதான் இவர் பெரிய லெஜெண்ட் டைரக்டராக இருந்தால் கூட சார் சொல்கிறத அவர் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியுது, ஸோ கதைக்கு இதுதான் லிமிட்டு.
ஒரு விஷயம் அதிகமாகவும் கொடுக்காம அது கம்மியாகவும் கொடுக்காம நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருந்துருக்கும். பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்க எனக்கே பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய லெஜெண்டரி ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் பண்ணிட்டு இருப்போம், நெக்ஸ்ட் நமக்கு எதுவும் டேக் போயிடுமா, என்ன கட்டு எதுவும் சொல்லுவாங்களா, இல்லை நம்மளை எதுவும் திட்டுவாங்களான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அந்த மாதிரி எதுவும் போகல, அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, சரி. நீங்கள் வந்து படத்தில் மட்டும் இல்லை, படத்தில் வந்து எஸ்எஸ்சி சாரோட ஒரு நண்பராக வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒரே செட்டில் நண்பரோடய நடிக்கிறது, அந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? சந்திரசேகரன் சந்திரசேகரன் நானும் சமகாலத்தில் ஒரே டைமில் அவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். விஜய் அம்மா வந்து ஹீரோயின், விஜய் அம்மா ஹீரோயின் நாடகத்தில். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கேன், இவனும் அசிஸ்டன்ட் டைரக்டர். சமகாலத்தில் வந்து அவனும் டைரக்டர் ஆகிட்டான், நானும் டைரக்டர் ஆகிட்டேன். இன்னைக்கு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் நடிக்கிறான், அன்னைக்கு நடிப்பு பாட்டியோ என்ன நான் தான் பெரிய நடிகை, நீ பெருசாக நினச்சிட்டு அந்த பெட்ஷீட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கதையை சொல்லுவோம், இந்த கிளைமேக்ஸில் என்னடா இவ்வளோ அழகா பண்ணுற, நீ மட்டும் பெரிய நடிகை இல்லையா தான். ஸோ நாங்கள் சமாதானத்தவங்க, அவன் ஒரு நல்ல டைரக்டர். இவ்வளவு அவன் பண்ண படங்கள்லாம் ஆக்ஷன் படங்கள், வேறு மாதிரி படங்கள்லாம் பண்ணான். இந்த மாதிரி படத்தில் இந்த கேரக்டர் முழுசாக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பான். அதில் இஸ் கிரேட், சும்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி இவனு தான் கௌதம் மேனன், உதயகுமார். என்ன அப்போ தான் நினைச்சேன், நடிகங்கிறவனு டைரக்டருங்கிறவன் ஷுட் நோ எவ்ரிதிங். Then only we can command the artist. So all we directors are commanding over. That is why they are acting. இல்லைன்னா எங்களுக்கு அந்த கமாண்டிங் பவர் இல்லைன்னா நீ ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. உனக்கு என்ன, நீ நாங்கள் 6 மாதம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த கேரக்டர் ஹவ் டு வாக், ஹவ் டு டேன் அப்படின்னு நூல் வச்சுருக்கோம். நீ வந்து காலையில் 9 o'clock to 1 o'clock கால் சீட்டில் உனக்கு இதை நான் திணிக்கணும். இப்போ நான் பெரியவனா நீ பெரியவனா, இன்றைக்கி அதனால தான் சொல்லுவேன், நீ ஃபேஸ் களிமண்ணை என்கிட்ட கொடுங்க. ஆல்ரெடி பிளான்ட அறிவோடு வரக்கூடாது. மட்டியாக இருந்தால் தான் அந்த களிமண்ணை பொம்மை செய்ய முடியும். இது நமக்கு சம்பந்தம் இல்லாமல் அறிவுரை தனக்கு ஒரு இதை வச்சுட்டு வரக்கூடாதுன்னு அதில் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் என் மேலே கோவம். என்னன்னா இருந்தாலும் சர்வாதிகாரம் பண்ணுவாங்க. இல்லை, அந்த ஏதோ ஒரு புத்தகத்தில் படிக்கும் போதும் போட்டிருந்தாங்க, ஒரு டேரக்டர் வந்து சினிமாட்டோகிராஃபர் கிட்ட என்ன சொல்கிறாரோ அதே தான் ஆக்டர்கிட்டே சொல்லணும். எங்கே நிற்கணும், என்ன பண்ணணும், அதை தான் அவங்க சொல்லணும். அதை தாண்டி ஆக்டர் பெருசாக எதையும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு வராதிங்க, டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி நம்மள ஒரு டிரெக்டர் மூலமாக தான் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சார், நீங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது, படத்தோட ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பட் ஃபைனலி நீங்கள் கனவு கண்டீங்கன்னா ஒவ்வொரு கதையும் ஒரு படமாக வெளியில் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ இந்த படம் உங்களுடைய பேனாலேருந்து இப்போ ஃபைனலி படமாக வெளியில் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி, இந்த தருணத்தில் எப்படி ஃபீல் ஆகுது? ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்கோம் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தோணுது. எந்த படத்துலையும் எனக்கு அது தோணுதே இல்லை. காரணம் என்னென்னா, நான் அந்த படம் பார்த்துட்டு வெளியே வர்ற அந்த மக்களை நான் கவனித்தேன். அப்போ எனக்கு ஏற்பட்ட உணர்வு 100 விழுக்காடு அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட நான் சேர்த்துட்டேன். அந்த ஒரு மனநிறைவு எனக்கு ஏற்பட்டுச்சு. இதில் எதுவுமே தடையே இல்லை இடையில. அப்படியே அழகாக அவங்கக்கிட்ட இந்த என் சுமையை அப்படியே அவங்கக்கிட்ட இறக்கிட்டேன். அது எனக்கு பெரிய இதாக இருக்குது. இந்த படத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள், மிக அழகாக. இப்போ இன்னைக்கு என்ன, நேற்று, அதாவது இந்த படம் இன்னைக்கு 3ஆவது நாள், முதல் நாள் இருந்ததை விட நேற்று திரையரங்கில் கூட்டம் கூடியிருக்குன்னா கூட இருக்க. நேற்று இரவுலாம் கூட்டம் நிரம்பிடுச்சு. எல்லாமே திரையரங்கு நிறைஞ்சு போச்சு. 70, 80, 90 விழுக்காடு அப்படியே போய்கிட்டே இருக்கு. இன்னும் கிராம பகுதிகளில் போய் இன்னும் விளம்பரம் ஆகலை. இங்கே சிட்டியில் எல்லாருக்கும் வந்து புக் மை ஷோவில் பார்க்குறாங்க, எங்கே ஓடுது அங்கே என்ன. ஏன்னா இப்போ இந்த காலத்தில் போஸ்டர் நின்று போச்சு, டிவியில் ரேடியோவில் இருக்கிற விளம்பரங்களும் குறைச்சிட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? அந்த போய் சேர்ற நேரம்தான் இப்போ தேவையாக இருக்குது. மற்றபடி படம் வந்து ரொம்ப நல்லா போயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு
ஒரு 6 திரையரங்கு இப்போ காலையிலேருந்து அதிகமாக போகுது, வெளியாகுது. நாளைக்கு எப்படியும் ஒரு 15லேருந்து 20 திரையரங்கும் நாளைக்கு, அதுக்கு மேலே கூட இருக்கும். பொதுவாக ஒரு படம் வெளியானா திரையரங்கு எடுப்பாங்க. ஆமாண்ணா, இப்போ எல்லாம் பேசிட்டேன்ல, நான் வரும்போது பார்த்தீங்களா பேப்பர் வச்சு பேசினேன்ல, எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்காது. ஒரு பிள்ளை பெற்ற தாயினுடைய உணவு, பிள்ளை பிறந்துட்டு 4 பேர் பார்த்து என்னையா கொஞ்சம் அதுதான் அந்த இது வாங்குறது தான் தாய் உணவு. அழகு எல்லாம். அதனாலம்மா இது நான் நிறைய இன்டர்வியூ ஒரு 30 வரைக்கும் கணக்கு வச்சேன், அதுக்கப்புறம் இல்லைம்மா அவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நான். இது அவ்வளோ ஏன் பேசியிருக்கேன்னா, நீங்கள் சும்மா நீங்கள் இன்டர்நெட்டில் சும்மா தங்கர் பச்சான்னு போடுங்க, தங்கர்னு போடுங்க, வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ கொட்டோம். எனக்கு அதுக்காக என்னால் முடியல. இருந்தாலும் நம்ம இப்போ பேசுகிறது ஒரு 5000 பேருக்கு போகுமா, போட்டோம். அந்த 5000 பேர் 50,000 மாறும், மக்களுக்கு இது போய் சேரணுங்கிறதுக்காக நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் வந்து எனக்கு என்னென்னா, நான் படம் வெளியாகி கொடுக்குற முதல் இன்டர்வியூ உங்களுது. படம் ரிலீஸ் ஆகி இதுதாண்ணா. நீங்கள் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க, அதுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுத்தோம். அது ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்தோம். அது இதான் முதல். இல்லை, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்போவுமே நமக்கு தோணும் படம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸாக பார்த்தா அது ஒரு பிஸ்னஸ். எஸ், படம் வந்து பிஸ்னஸ் பண்ணணும். ஆனால் படம்ங்கிறது பிஸ்னஸை தாண்டியும் நிற்கணும் அப்படின்னா அதில் ஒரு கலைன்னு ஒன்று இருக்கணும். அதில் பேஷனேட்டாக பண்ணக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பல வருஷமாக ஓடுறதுனால தான் இன்னும் வந்து புதுசாக ஒருத்தங்க படம் பண்ணணும்னா கதை முக்கியம் அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னும் புது இளைஞர்கள்லாம் வராங்கன்னா அதுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் இருக்கிறதும், இந்த மாதிரியான படங்கள் எடுக்கும்போது இத்தனை இயக்குனர்கள், இத்தனை நடிகர்கள் வந்து நடிப்பை நம்பியும் மட்டுமே உள்ளே வரதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஆசைப்பட்டதை விட இந்த படம் நல்லா எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். ஸோ ரியோட்டா மீடியா சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல பார்த்தது. நானும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற நடிப்பு கலைஞர்கள் அவ்வளோ பேர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னோட பணியாற்றின அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் அவ்வளோ பேரையும் நான் திட்டியிருக்கேன். எங்களுக்கு எந்த ஒரு சொத்து பிரச்சனைலாம் கிடையாது, பங்காளி பிரச்சனை இல்லை. இந்த படம் வந்து சரியாக வரணும், அதுக்கு எந்த ஒரு சிதைவு ஏதோ ஒன்று ஏற்பட்டாலும் என்னால் தாங்காது. நினச்ச படம் வரணுங்கிறத தவிர வேறு எதுவுமே இல்லை. சாரலுக்கு தான் அதிகமாக நான் கடன்பட்டிருக்கேன். சாரல் வந்து இந்த படத்தையே தாங்கி நிறுத்துகிற ஒரு கேரக்டராக நின்னாங்க. பல இடங்கள் அந்த 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 திரைக்கதை அப்படி நகர்ந்து வரும்போது ஒவ்வொரு இடங்களையும் சரியாக செதுக்கிறது இந்த சாரலுடைய பாத்திரமும் யோகி பாபும் தான். சாரலுடைய பாத்திரத்தில் ஒரு குழந்தை சாதாரணமாக நடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, மொத்தம் தகர்ந்து போயிடும். அது ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி மகானா வந்து அப்படி தெரிக்குது. ஒவ்வொரு காட்சியும் திரையில வரும்போது அடேங்கப்பா, ஐயோ இப்படி ஆமா. ஆமா, சொந்த வயசுல நல்லா பேசி நடிச்சதுங்க. நல்லா பேசி சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நடிச்சாங்க. நல்ல எதிர்காலம் இருக்கு. அதே தான் படம் நடிக்கவே முடியாது சார், நம்ம வாய்ப்பு இல்லை சார்னாரு கௌதம் மேனன். தெரியாத கௌதம், நீ நடிச்சு தான் ஆகணும், என்ன நான் விடவே மாட்டேன்ட்டேன். அரை நாள் ஒரு நாள் சில மணி நேரங்கள் ஓடி வந்து ஒரு பக்கம் அவர் வேலையும் பார்த்துக்கிட்டே நடித்தார் இந்த படம். அவருக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் திரும்ப. யோகி பாபுவும் அதே தான். யோகி பாபு மேலே நிறைய எனக்கு கோபம்லாம் இருக்குது, அது எங்களோட தனிப்பட்டது. ஆனால் இந்த படைப்புக்கு அவரை முழுமையாக அந்த பாத்திரத்துக்கு தன்னை ஒப்படைச்சிட்டுறாரு. இந்த படம் வந்து இன்றைக்கி பேசப்படுறதுக்கும் படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதுக்கு காரணம் யோகி பாபுடைய ஒரு ஒத்துழைப்பும் இருக்குது. இவருக்கு நான் தனியாக சொல்லிக்கிறேன், இங்கே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நான் தனியாக சொல்லிக்கிறேன். நான் எப்படி என்ன சொல்கிறது, இல்லை இது பார்க்குறவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு நடுவில் பிரேக் எடுத்த போதும் சரி, அவர் வந்து அண்ணான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஒன்றா பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதை நாங்கள் கேமராவில் கவர் பண்ணல, பட் அது வந்து எங்களுக்கு தெரியுது சார், நீங்கள் சொல்லலைனாலும் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறாங்களா கடைசியா? சாரு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த படத்தை போய் நாங்கள் ஏன் பார்க்கணும்னு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ பிடிச்சிருந்தது? உங்களை பார்த்தீங்களா? நீங்க நடிச்சதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீ ஃபர்ஸ்ட் டைம் உன ஸ்க்ரீன்ல பார்க்கிறதுக்கு எப்படி இருந்தது? என்ன அழகு சிரிப்பு பாருங்க எல்லாம். எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா நான் எப்படி நினைச்சிருக்கேன்னா கொஞ்சம் பயமா. ஓ, அவங்க ஸ்க்ரீன்ல பார்க்கிறதுக்கு அப்பா அவங்க நோட்லாம் பண்ணிருக்காங்க நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம்லாம். ஆமா. ஆல் தி வெரி பெஸ்ட் சார். உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றிம்மா. எங்களுக்காக இன்னைக்கு அது இவ்வளவு பிஸியா இருக்கிற நாள்ல வந்ததுக்கு நிச்சயமா. ரொம்ப நன்றி.